வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ லாஸ்ட் வீக் வெஜ் ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச் மெனு பிளான் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெனு பிளான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போனதுனால என்னால் சரியாகவே வீடியோ போட முடியலன்ட்டு. ஸோ அதனால் இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து நான் கரெக்டாக வீடியோ போட பார்க்குறேன். இந்த லாஸ்ட் வீக் வெஜ் ஷாப்பிங் எப்படி என்னென்ன காய்கறிகள் வாங்கணும், என்னென்ன ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து மெனு பிளான் வீடியோ போட்டோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வெஜ் எக்ஸ்பென்சஸ், அதாவது காய்கறி செலவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி நம்ம குறைக்கிறது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வாங்குறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கலாம், சீப்பாகவும் வாங்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். சீப்பாக வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக அழுகுனதை போய் வாங்குறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம், சீப்பாக வாங்கலாம், ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10 டிப்ஸ் டு சேவ் மணி வைல் பையிங் வெஜிடபிள்ஸ், காய்கறி வாங்கும்பொழுது எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டிப்ஸ் உள்ள ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டேன். அது 25K வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் காய்கறி ரொம்ப சீப்பாகவும் வாங்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். எந்த வித காம்ப்ரமைஸும், ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் உங்கள் பணமும் சிக்கனமாக செலவழித்து காய்கறிகளை நம்ம வாங்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளிக்கிழமை வார சந்தையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ அங்கே தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கீரை கட்டு வெறும் 10 ரூபா தான். இந்த ஒரு கீரை கட்டு வாங்கினா எங்களுக்கு 2 நாளைக்கு கீரை தாராளமாக போதுங்கிற அளவுக்கு தாராளமான அளவு 10 ரூபாய்க்கு இருக்குது. வேறு எந்த கடையில் நாங்கள் கீரை வாங்கினாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியல. இதில் வச்சிங்கன்னா அழகாக கவர் போட்டு வச்சிங்கன்னா பிரித்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் இங்கே கீரை வாங்கிடுறது, கம்பல்சரி கீரை. அப்புறம் தக்காளி, அப்புறம் ஒரு தேங்காய், அப்புறம் ஒரு மாங்காய் சீசன் முடிய போதும், அதனால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ மாங்காய் வாங்கினேன். அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், வெண்டைக்காய் சூப்பராக இருந்துச்சு, பிஞ்சு காயாக ஒருத்தவங்க கூறு கட்டி வச்சுருந்தாங்க. கூறு 10 ரூபான்னு சொல்லி அதில் வந்து ஒரு 3 கூறு வாங்கினேன். அப்புறம் 2 சொரக்காய், இந்த 2 சொரக்காய் சேர்த்தே 15 ரூபா தான். அப்புறம் பொடலங்காய் நல்லா பிஞ்சு காயாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுவும் பொடலங்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது 3 சேர்த்து 10 ரூபா. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சீப்பாக அமைஞ்சிச்சு. 175 என்னவோ தான் வந்து எனக்கு மொத்தமே பில்லே ஆச்சு. ஸோ 250 எடுத்துகிட்டு போய் எனக்கு 175 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி இதெல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் வீக் வாங்கினேன், இந்த காய்கறி வாங்குறதுக்கு முந்தின வாரம் வாங்கினேன் சோயா பீன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு தான் வந்து மேக்ஸிமம் அது திரும்பி ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கலை. இதுதான் லாஸ்ட் வீக் வாங்கின காய்கறி. சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உப்புமா, சாம்பார், வடை. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வச்சது தான். அது சூடு பண்ணி உப்புமாக்கு தொட்டு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு மதியமே கீரை ஃப்ரெஷ்ஷாக கடையல் பண்ணிட்டோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சமாக வடகம் வறுத்துக்கிட்டோம். கீரை கடையல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அன்றைக்கி எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக சப்பாத்தி போட்டுட்டு ஒரு கிரேவி, அதாவது பச்சை பட்டாணி, வீட்டில் இருந்த அந்த காஞ்ச பட்டாணி கிராஸில் வாங்கினா அந்த பச்சை பட்டாணி, சோயாபீன்ஸ்க்கு வாங்கினது இருந்துச்சு, சோயாபீன்ஸ் விதை. ஸோ இது எல்லாமே சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு இது. மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை, இட்லி பொடி. மோஸ்ட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எடுத்துகிட்டு போக எனக்கு டைம் இருக்குது. சட்னி அரைக்க டைம் இல்லை. நான் மார்னிங் 6 o'clock வீட்டை விட்டு போகணுங்கிறதுனால மதியம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்து புளிக்குழம்பு வச்சு மிச்சம் இருந்த கீரை பொரியல் பண்ணியாச்சு, கொஞ்சம் வடகம் வறுத்துக்கிட்டோம். ஸோ 2 நாள் கீரை கரெக்டாக போயிடுச்சு. எங்களுக்கு ஒரு கட்டு தாராளமாக 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா. நைட்டில் வந்து உப்புமா டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ப்ரிஃபர் பண்ணுறதோட நைட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லி, அதே மாதிரி பொடி தான். ஏன்னா ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்குது. என்னோடய மெனு பிளான் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், மார்னிங் மெனு பிளான் மட்டும். ஸோ வேறு வழி இல்லை. பொடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா பருப்பும் போட்டு தான் அரைப்போம். ஸோ ப்ரோட்டீன் ரிச்சு.
பட் வேறு வழி இல்லை, எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடையல், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிஞ்சு காய், அதாவது தோட்டத்துக்காய் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்லேயே விளைய வச்சு கொண்டாடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வெண்டைக்காயில் கூட சொத்தை இல்லாமல் இருந்துச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும். இந்த கார சட்னி நார்மலாக எல்லார் வீட்லையும் அரைக்கிறது தான். வெங்காயம், வரமிளகா, அப்புறம் வந்து தக்காளி போட்டு அரைச்சி தாளிச்சிருவோம். இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தோசை பிரியர்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும், ஸோ அதனால் தோசை. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்கு மார்னிங் வந்து பருப்பு சட்னி. இதுவும் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மெனு. அதாவது உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பருப்பு வதக்கல் சட்னி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால இது அடிக்கடி எடுத்துப்போம். இது தோசையும் பருப்பு வதக்கல் சட்னியும் தான். அன்னைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காயில் கூட்டு பண்ணியாச்சு. நல்லா கூட்டு மாதிரி பருப்பு போட்டு, சிறு பருப்பு போட்டு கூட்டு பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு எக் ஆம்லெட் ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சம் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். எக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக டெய்லி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு பசங்க எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் கம்பல் பண்ணி வீக்லி ஒரு நாளாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வீக்லி கொடுக்குறோம். இப்போ டெய்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லியும் பூண்டு பொடி, அது வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க விற்றாங்க, வீட்டிலே செஞ்சு மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி நைட் அதை தொட்டு சாப்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோசையும், இது வந்து நார்மல் வதக்கல் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெங்காயம், தக்காளி, வரமிளகா போட்டு வதக்கி அந்த சட்னி தான். இதுவும் கொஞ்சம் அவசரத்துக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம், பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அன்றைக்கி மதியம் வந்து சூடாக ரைஸு, தக்காளி ரசம், அப்புறம் பொடலங்காய் பொரியல். மிச்சம் அந்த பொடலங்காய் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு பொரியல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொடலங்காய் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக பண்ணால் தான் எனக்கு பிடிக்குங்கிறதுனால ரசம் வைக்கிற அன்றைக்கி செஞ்சுருவாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெனு பிளானில், தேங்காவே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு. தேங்காய் சட்னி யாருக்குமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ரொம்ப ரேராக தான் எடுத்துப்போம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் சாம்பார் வச்சாச்சு சாதத்துக்கு. ஸோ அதே சாம்பார் தான், தோசை சாம்பார் தான். அவங்களுக்கே தெரியும், தோசை சாம்பார் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எப்போதுமே இருக்கும். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி தோசை மெனு தான். எல்லாருனாலும் தோசை தான், பட் மெயினாக சாம்பார் இருக்கிற அன்றைக்கி தோசை கேட்டுருவாங்க. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரக்காய் எடுத்து வச்சுருந்தது, வெண்டைக்காய், என்னென்ன காயெல்லாம் மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோமோ அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரைடே மெனு பிளான் முடிஞ்சிருச்சு. நைட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தாங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.